ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போட் பிராண்ட்லேருந்து ₹1500 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு எக்கச்சக்கமான இயர்பட்ஸ் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணாலும் போட் ஏர்டாப்ஸ் சுப்ரீம் இந்த டிடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக சேல் ஆகுது. ஏறத்தாழ 1,25,000 ரேட்டிங்ஸ் இதுக்கு இருக்குது. உண்மையாகவே ₹1500 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த டிடபிள்யூஎஸ் பெஸ்ட்டாக இருக்குமா? இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். பாக்ஸ் பேக்கேஜிங் எல்லாமே ரொம்பவே பக்காவாக பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ளாடி டிடபிள்யூஎஸ் டைப் சி சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ், போட்டோட ஸ்டிக்கர், யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு உள்ளாடி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சீக்ரெட்டாக ஒரு கார்டு இருக்குது. அந்த கார்டை ஸ்கேன் பண்ணி இந்த டிடபிள்யூஎஸ்க்கு நல்ல ரேட்டிங்ஸ் கொடுத்தா உங்களுக்கு கூப்பன் கார்டு, அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் தரதா போட்டிருக்காங்க. அப்படி பண்ணி தான் இந்த அளவுக்கு ரேட்டிங்ஸ் வாங்கினாங்களா என்னன்னு தெரியலை. நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். சார்ஜிங் கேஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன சார்ஜிங் கேஸாக இருக்குது. சார்ஜிங் கேஸ் பெரிய அளவுக்கு அட்ராக்டிவாக பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆவரேஜாக பண்ணியிருக்காங்க. அதே போல் இயர்பட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் குவாலிட்டி பெட்டராக ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் காதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் சார்ஜிங் கேஸ் மற்றும் இயர்பட்ஸ் ரெண்டு சேர்த்து 50 மணிக்கூர் பேட்டரி லைஃப் உங்களுக்கு கிடைக்குது. இயர்பட்ஸை ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 5 மணிக்கூர் பேட்டரி லைஃப் கிடைக்குது. இந்த இயர்பட்ஸில் கால் குவாலிட்டி ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. நீங்கள் ட்ராவலில் ஃபோன் பேசினா கூட கால் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. 4 மைக் மற்றும் இஎன்சி இருக்கனால கால் பேசும்போது வெளியூர் நாய்ஸை பக்காவாக கண்ட்ரோல் பண்ணுது. கால் குவாலிட்டி இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு அட்டகாசமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இயர்பட்ஸில் மல்டி டிவைஸ் கனெக்டிவிட்டி இருக்குது. 65 மில்லி செகண்டில் லோ லேட்டன்சி இருக்கனால ஆடியோவில் எந்த ஒரு லேக் எதுவுமே இல்லை. கேமிங்க்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த இயர்பட்ஸில் 10 மில்லிமீட்டர் டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெரும்பாலும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணுற போட்டோட இயர்பட்ஸில் ஒன்று பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், இல்லை அப்படின்னா பேஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த இயர்பட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பேலன்ஸ்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பேஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பஞ்சியாக வேறு லெவலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுண்ட் குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சவுண்டோட கிளாரிட்டி, வோக்கல்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். வால்யூம் ஒரு 80 வச்சு கேட்டிங்க அப்படின்னா பேஸ் மற்றும் வோக்கல்ஸ் ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா பேலன்ஸ்டாக ரொம்ப நல்லா இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க மார்க்கெட்டில் ₹1500 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உள்ளாடி நல்ல ஒரு சவுண்ட் கிளாரிட்டி மற்றும் நல்ல ஒரு பேஸ் உள்ள ஒரு இயர்பட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இதை வாங்கிக்கலாம். குவாலிட்டி மட்டும் கொஞ்சமாக காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. அதர்வைஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட்டுக்கு இதை கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இதே போல வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.